மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 31, 32, 33 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு என்ன தேவை, வேண்டியது என்ன என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு அடுத்து என்ன கேட்க தோணும் அப்படின்னா, அதான் தெரியும்ல, தர வேண்டியதானே அப்படின்னு தோணும். ஆனா அவர் தராம பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறார் அப்படியும் நமக்கு தோணும். ஆமென். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க. இந்த கவலை ஏன் வந்துச்சு? கவலை எதனால வந்துச்சு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை இந்த கவலை ஏன் வந்துச்சு? இதை நம்ம யோசிக்கிறோமா? ஏன் இப்படிப்பட்ட கவலை எனக்குள் வருகிறது? நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்லவா? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்லவா? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா? இந்த கவலை ஏன் என்ன பிடிக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை அஞ்ஞானிகள் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல அன்பிலீவர்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நம்பாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். நம்ம பெரிய மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்கள் அல்ல என்றாலும், மெடிடேஷன்ல கேட்டது மாதிரி அற்ப கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதுனால தான் உள்ள வந்து இருக்கிறோம். இல்லாட்டா காலையில் எழும்பி ஏன் இங்க வரப்போறோம்? ஹல்லேலூயா. ஏன் இந்த விசுவாசம் இன்னும் உள்ள இருக்குன்னா அது துவங்கினது நாம் அல்லது துவங்கினது கர்த்தர். அப்போ ஒரு அன்பிலீவருக்குள்ள இருக்கிற அதே கவலை பிலீவருக்குள்ளே இருக்குதுன்னா பிரச்சனை. நம்ம அதிகமாய் கவலைப்படுவது இம்மைக்குரிய காரியங்களை குறித்தா மறுமைக்குரிய காரியங்களை குறித்தா என்று கேட்டால், உண்மையாகவே சொல்லணும்னா இம்மைக்குரிய காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப கவலைப்படுறோம். இல்ல நான் நித்தியத்தை குறித்து தான் கவலைப்படுறேன் அப்படி சொல்றவங்களை நான் இங்க கை தூக்க சொல்லல. சண்டே போய் சொல்ல, மண்டே சொல்லக்கூடாது. ஆமென். நமக்கு தெரியும் நம்முடைய கவலை எதை சார்ந்ததா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 34 நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக. அடுத்த வார்த்தை அந்தந்த நாளுக்கு. ஏன் அப்போ இன்னைக்குள்ள பாடுகளை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியலன்னா நம்ம நாளைக்குள்ளதை நினைச்சு ஒரி பண்ணி இருக்கிற இன்னைக்கு தேவன் தந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இழந்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 10 கிலோவை தூக்குறதுக்கான பலத்தை தேவன் தந்திருக்கிறார். நாளைக்கு 20 கிலோ இருக்கு. ஐயோ 20 கிலோ தூக்கணுமா நாளைக்கு நினைச்சு இன்னைக்கு தூக்க வேண்டிய 10 கிலோவையும் தூக்கம். அதான் அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். இந்த வார்த்தையை ஆவியானவர் கடந்த அதாவது இந்த மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா கொடுத்து மெடிடேட் பண்ண வச்சுட்டார். அதான் பிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியல ஆண்டவரே, நீங்க கொடுக்க வேண்டியதானே அப்படி சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய but seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added. அது உனக்கு கூட கொடுக்கப்படும்.
நல்லா இனி கவனிக்கணும். கிங்டம், கிங்டம்ல கிங் இருக்கிறார். நம்முடைய தேசம் ராஜபரணம் முடிஞ்சிட்டு, இப்பொழுது மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா ராஜ்யம் என்பது அப்படி இல்லை. அங்க ஒரு ராஜா உண்டு. மக்களால் தெரிந்தெடுக்கப்படுகிற, இப்போ நம்ம இந்தியா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், பல நாடுகள்ல இப்ப அப்படி மாறிட்டு, ஆனா சில நாடுகள்ல இன்னும் ராஜபரணம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ எதுக்கெல்லாம் கவலைப்படுறியோ அது எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள இல்லை. அப்போ இவைகள் அன்பிலீவருடைய கவலை உனக்குள்ள இருக்குதுன்னா நீ எதுக்கு வெளியே நிக்கிற தெரியுமா? ராஜ்யத்துக்கு வெளியே நிக்கிற. ஆண்டவர் சொல்றார், இதை தேடு. நீ என்னுடைய ஆளுகைக்குள்ள, கிங் டொமைன், டொமினியன், கிங்டம், கிங்டம் ஆஃப் காட், தேவன் உடைய ராஜ்யம், தேவன் ஆளுகை செய்கிற அவருடைய எல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்குள்ள நீ வந்துட்டேன்னா என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம் என்கிற கவலை உனக்கு இராதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன்.